நீலகிரி மாவட்டத்தில் முதல் பெண் அரசு பேருந்து நடத்துனராக பட்டதாரி பெண் பணியமர்த்தப்பட்டுள்ளார். இவரது கணவர் கருப்பசாமி அரசு பேருந்து நடத்துனராக இருந்தபோது மாரடைப்பால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் இறந்துவிட்டார். இவர்களுக்கு 4 வயது சஷ்டிகா மற்றும் 2 வயது காருண்யா என்ற 2 மகள்கள் உள்ளனர். இந்த நிலையில் தன் கணவன் வேலையை கருணை அடிப்படையில் தனக்கு வழங்க சுகன்யா போக்குவரத்து துறையில் விண்ணப்பித்திருந்தார். அதோடு தனது குடும்ப கஷ்டத்தை விலக்கி தமிழக முதல்வருக்கும் கோரிக்கை மனு அனுப்பியிருந்தார். இதையடுத்து சுகன்யாவிற்கு கருணை வேலை வழங்க போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கருக்கு முதல்வர் பரிந்துரை செய்திருந்த நிலையில் சுகன்யாவிற்கு அரசு போக்குவரத்து கழகத்தில் பயிற்சிக்கு பின் நடத்துனர் பணி வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோத்தகிரி குன்னூர் இடையே இயங்கும் அரசு பேருந்தில் தனது முதல் பணியை துவங்கினார். இதன் மூலம் நீலகிரி மாவட்டத்தின் முதல் அரசு பேருந்து பெண் நடத்துனர் என்ற பெருமையை சுகன்யா பெற்றுள்ளார்.